La 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 li la 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 li la 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 li la 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 la. வணக்கம், வெல்கம் ஃப்ரெஷர்ஸ். சித்தர் குரல் சேனல் வெல்கம்ஸ். ஒரு பிக்கஸ்ட் ஒரு ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஆயுஷ் கவுன்சிலிங்க்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அண்ட் தென் வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க நம்மளை ரொம்ப ஏங்க வச்சு அண்ட் தென் வாரக்கணக்காக வெயிட் பண்ணி வச்சு கவுன்சிலிங்க்கு. ஸோ அந்த கவுன்சிலிங்குமே ஆன்லைன் கவுன்சிலிங் இல்லாமல் ஆஃப்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி ஸோ மழை வந்து அதுவும் போஸ்ட்பாண்ட் ஆகி ரொம்ப பிக் ப்ராசஸாக முடிஞ்சு ஸோ ஃபைனலி யூ என்டர் இன் யுவர் காலேஜ். ஸோ காலேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் காலேஜ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேருக்கு வந்து பிடிக்காமையும் இருக்கலாம். ஸோ நீங்களும் நிறைய வந்து ரீல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ என் காலேஜ் லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஸ்டோரிஸ் போடுறதா இருக்கட்டும், மற்றவங்க ஸ்டேட்டஸ் போடுறதா இருக்கட்டும். ஸோ இனிமேலுக்கும் நீங்களும் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க. காலேஜ் லைஃப்ங்கிறது ஒரு கனவு மாதிரி நிறைய கண்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு காலேஜ் லைஃப் கூட நீங்கள் வந்து இப்போ வந்து என்ட்ரு ஆகிருக்கீங்க. நிறைய பேரோட மெடிக்கல் வ்ளாக்ஸு, அந்த டே இன் மை லைஃப் மெடிக்கோஸு, அந்த நிறைய மெடிக்கல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் பயங்கரமாக வைரலாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக இருக்க போகுது நம்ம காலேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் நிறைய ட்ரீம் பண்ணியிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வந்து ரியாலிட்டின்னு வரும்போது என்னடா ஃபோனில் ஒரு மாதிரி இருக்குது, ரீல்ஸில் ஒரு மாதிரி இருக்குது, நேரில் பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ரியாலிட்டி ஸ்பீக்ஸ் எப்பயுமே. ஸோ புது ஃப்ரெஷர்ஸ்க்காக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ண குட்டி குட்டி ஸ்டெப்ஸு ஓகேங்களா. புது ஃப்ரெஷராக இருந்து அண்ட் தென் வந்து எப்படி ஒரு சீனியராக போய் அண்ட் தென் வந்து எனக்கு தெரிஞ்ச புது ஃப்ரெஷராக இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள்ஸ் நம்ம வந்து ஆக்சுவலாக அட்டைன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்திருப்போம் மேலே மேலே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்கிறேன். பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம ஒரு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ நாம் தான் அங்கே வந்து புதுசு, மற்றவங்க எல்லாருக்கும் அது வந்து பழசு, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம் மட்டும்தான் அங்கே வந்து புதுசாக போவோம். மற்றவங்க எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்ச ஓரளவுக்கு செகண்ட் இயர்ஸாக இருக்கட்டும், தேர்ட் இயர்ஸாக இருக்கட்டும், ஃபைனல் இயர்ஸாக இருக்கட்டும், இன்டர்ன்ஷிப்பு, ஸ்டாஃப்ஸு எல்லாருக்கும் குட்டி பிறக்கிற ஆயாமாலேருந்து எல்லாருக்குமே பற்றி எல்லாமே தெரியும். நாம் அங்கே வந்து புதுசு. ஸோ எல்லாமே இனிமேலுக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். எது எங்கெங்கே இருக்குது, ஓபி எங்கே இருக்குது, ஐபி எங்கே இருக்குது, அண்ட் தென் வந்து ஹாஸ்டல்ஸ் எங்கே இருக்குது, மெஸ் எங்கே இருக்குது, கேன்டீன் இருக்குது, எங்கே யார்கிட்ட போய் பேசணும், அதெல்லாம் இனிமேலுக்கு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு 6-7 மாதம் ஆயிடும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் உள்ளே வந்து என்டர் ஆகி நம்ம வந்து படிக்கிற ஸ்டெப்ஸ் ப்ராசஸ்லாம் போய்கிட்டே இருக்கும். ஸோ நாம் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக ஒரு சில பேர்த்துக்கு வந்து அடாப்ட் ஆகிரும் சீக்கிரமாக, சில பேர்த்துக்கு அடாப்ட் ஆகாது. ஸோ அதை கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்ஸ் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேக்கும் ஒவ்வொரு மாதிரியும். சில பேர்த்துக்கு சாப்பாடு காலையில் சாப்பிடவே பிடிக்காது, சில பேருக்கு மதியம் பிடிக்காது, சில பேருக்கு நைட்டு என்னடா சாப்பாடு போடுறாங்க வெளியே போய் சாப்பிட்லாமான்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஹாஸ்டல்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ட் தென் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அடாப்ட் ஆகணும், அந்த ஊர் ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி நாம் அடாப்ட் ஆகணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும். அண்ட் தென் வந்து ஹோம் சிக் இருக்கும். ஸோ அவ்வளோ தூரம் இப்போ வந்து நீட் படித்தவங்களுக்கு, வெளியே போய் படித்தவங்களுக்கு ஸோ வந்து அந்த ஹோம் சிக் அங்கே அப்போ இருக்கும். ஸோ காலேஜ் வந்தோடனே ஸோ கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் பட் பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சில பேர்லாம் நீட்டு முடித்து உடனே கரண்ட்டாக வந்தவங்களுக்கு, ரொம்ப வீட்டில் இருந்தவங்களுக்கு ஹோம் சிக்கில் பயங்கரமாக இருக்கும். அடுத்த வாரமே எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா ஊருக்கு போகலான்ற மாதிரி இருக்கும். அந்த வந்து ரொம்ப பேரண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். அது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அடாப்ட் ஆகிடும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகிற வரைக்கும் தான் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரகிள்ஸில் கொஞ்சம் மேஜராக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நாமளும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி இருந்துக்கிட்டு ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு ஸோ அவனும் நம்மளும் சேர்ந்து பேசும்போது ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் ஆகும்போது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சி ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே நம்ம வந்து முழுகும் போது ஸோ அவங்களும் புது ஊர், நாமளும் புது ஊர். ஸோ நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சு, அவங்கள பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் க்ரியேட் ஆகி ஸோ பிகமிங் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் தென் வந்து காலேஜில் இருக்கிறவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒவ்வொருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சு ஸோ இதெல்லாம் போகிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 5 to 6 months என்ன ஓவராலாக இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு மினிமம் அட்லீஸ்ட் ஆகுது யாருக்கும் தெரிஞ்சுன்னா 2 to 3 days இல்லாட்டி 3 months கூட ஆகும். சில பேருக்கு வந்து புரியாது, அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் டிப்ஸை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து சீனியர்ஸ் கூட பேசுகிறதா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சீனியர்ஸ் கூட பேசுகிறதுக்கு பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக நம்ம வந்து அடாப்ட் ஆகி நம்ம வந்து அவங்கக்கிட்டையும் பேசி அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டும் க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த ஸ்டாஃப்ஸ் கூட நல்லா பேசி நல்லா ஒரு அவங்கக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டு வந்தாலும் ஸோ நம்மளோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும்.
அந்த ப்ரோ ஸ்ட்ரென்த்து புக்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி தென் ஒயிட் கோட்டு இதெல்லாம் எப்போ வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில காலேஜில் வந்து அவங்களே வந்து தருவாங்க. லைக் ஒயிட் கோட்டெல்லாம் அவங்களே லோகோ அடித்து தருவாங்க. சில காலேஜில் நம்ம வந்து வெளியே வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் மெடிக்கல் அப்பரேட்டஸ் அண்ட் தென் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வச்சுக்கோங்களேன், நாமளே ஓனாக வாங்குறதாலும் வாங்கலாம். இல்லாட்டி காலேஜ்லேயே சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இந்த டேட்குள்ளே நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து ஸ்ட்ரென்த் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் மெடிக்கல் அப்பரேட்டஸ் உங்கள் காலேஜில் என்ன வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி தான் புக்ஸும். ஸோ உங்கள் காலேஜ்லேருந்து புக்ஸை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி தராங்க அப்படின்னா நீங்களே வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு நீங்கள் வெளியே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களா, ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ்லாம் ஆன்லைனில் நிறையவே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சித்தா புக்ஸில் பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ். ஸோ திருநெல்வேலி காலேஜ்லேயும் அந்த சென்னை காலேஜ் லைப்ரரியில் மேஜர் புக்ஸாக இருக்கும். ஸோ நம்ம அங்கே தமிழ் புக்ஸ்லாம் அங்கே ஆர்டர் கொடுத்து நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த புக்ஸ் எப்போல்லாம் அவைலபிளாக இருக்கோ அங்கே பார்த்து கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆர்டர் போடுறது நம்மளோட முக்கியத்துவம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ புக் அவைலபிலிட்டி இருக்கும்போது நம்ம ஆர்டர் போட்டுக்கிட்டோம் நமக்கு ஈஸியாக வந்து புக்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றுமே இருக்க போகுது. அதனால் நீங்கள் டோன்ட் வரி அபவுட் இட். முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சில்லாகுங்க. அண்ட் தென் வந்து சில பேர் காலேஜ் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. இன்னும் சில பேருக்கு வந்து இன்னும் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்காது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுற மாதிரி இருக்கும். அது டேக்ஸ் டைம்ஸ் டு அடாப்ட் எவ்ரி திங். ஸோ ஓகேங்களா? ஒரு புது என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். ஸோ அடாப்ட் எப்படி ஆகுறது அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாரும் மேஜராக வந்து அடாப்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு சில ட்ரீம்ஸ் அண்ட் தென் ஹாபீஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? லைக் வந்து டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அண்ட் தென் வந்து பிளேயர்ஸ் லைக் வந்து ஃபுட்பால், வாலிபால், அண்ட் தென் கேரம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸில் நிறைய பேருக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு கார்டனிங்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதிலெல்லாம் வச்சுக்கோ நம்மளை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளோட கேரக்டரை வந்து நம்ம வந்து வெளிப்படுத்துறதா இருக்கட்டும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் காலேஜ் லைஃப்பில். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் டேஸில் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, காலேஜில் வந்து நம்ம வந்து படிக்கணும் செய்யணும் நிறைய வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் டைமை ஒதுக்க முடியாது அப்படின்லாம் இல்லை. நாம் தான் நம்மளை ஷெட்யூல் பண்ணி நம்ம வந்து டைமை ஒதுக்கிக்கணும் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம வந்து பூந்து விளையாடி கலக்கி ராக்கிங் பண்ணலாம் காலேஜில் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ நீங்களும் அப்படி இல்லாமல் ஆக்சுவலாக உங்களுக்கு பிடிச்ச ஜாபை வந்து நீங்கள் வந்து பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நீங்கள் வந்து செய்கிறதால உங்கள் லைஃப்பும் ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபஷனல் படிக்கிறோம், ஸோ வந்து நமக்கு வந்து டைமே இருக்காது அப்படின்னா யோசிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே டைம் வந்து இருக்கும். ஸோ இனிஷியல் ஆஃப் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருக்குது, நம்மளோட இன்னர் குவாலிட்டிஸ் வந்து நம்ம திறமைகளை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய உங்களுக்குள்ளே என்ன இருக்குது, இன்டீரியர் கேரக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வெளிப்படுத்தலாம். இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஒரு பிக் ஸ்டேஜ் போகிறதுக்கும் உங்களுக்கும் ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இது வந்து அமையும். ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரி ஒன். எதுவுமே விட்டுறாதீங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் வந்து இந்த வேர்ல்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் யுவர் ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ் கைஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் நிறைய காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ மச் ஆஃப் தேங்க்யூண்ணா அப்படின்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து உங்களால் தான் காலேஜ் கிடச்சிச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ வெரி கிரேட்ஃபுல் அண்ட் தென் ஹார்ட்ஃபுல் ஃபார் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த அன்பான சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் தென் கைஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் தென் கைஸ் ராக் த வேர்ல்டு.